dear students, welcome our channel. Welcome our channel. நம்ம ஏற்கனவே வந்து 12th accounts ஏற்கனவே 3 செகண்ட் சாப்டர் 2ல வந்து ஏற்கனவே 3 சம் போட்டிருக்கோம். 4th சம் 4வது கணக்கு போட போகிறோம். அதுக்கு முன்னே இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனசார நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே நீங்கள் இந்த கணக்கு இப்போ நான் நடத்தும்போது பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஒன்று ஹேண்ட் ரைட்டிங் நான் சொல்லி தான் எழுதுகிறேன். கொஞ்சம் பார்த்தா நல்லா புரியுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங்கு. அதனால் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொடுத்து கவனித்து சொல்லும்போது ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது 4வது கணக்கு பார்க்கலாம் பாருங்கள். மயிலாடுதுறை மணமகள் மன்றத்தில் கீழ்காணும் தகவல்கள் வந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோட முடிவடை ஆண்டுக்குரிய பெறுதல் மணி செலுத்து கணக்கை தயார் செய்யும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே பெறுதல் செலுத்து கணக்கு பார்த்துருக்கோம். பெறுதல்கள் பற்று சைடு, செலுத்தல்கள் வரவு சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். பேஜ் நம்பர் வந்து 72, பக்கம் வந்து 72 இங்கே போடுறவர். அப்போது அவங்க என்ன ஹெட்டிங் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதிங்க. மயிலாடுதுறை மணமகள் மன்றத்தில் ஏடுகளில் அவங்க கொடுத்துருக்காங்க 2019 மார்ச் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது அப்படியே எழுதிக்கோ. இந்த வேலையே இருக்குது நமக்கு கணக்கு. 2019 மார்ச் 31ஆம் நாளோட முடிவடை ஆண்டுக்குரிய பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு. கண்டிப்பாக நீங்கள் தலைப்பு எழுதணும். இது கண்டிப்பாக மார்க் உண்டு. தலைப்புக்கு கண்டிப்பாக மார்க் உண்டு. எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அக்கௌண்ட்ஸ்க்கு மார்க் பிடிச்சி கொடுப்பாங்க. பெறுதல்கள் செலுத்துகள் நம்ம ஏற்கனவே பெறுதல்கள் செலுத்துகள் ஃபார்மேட் இருக்குது, பார்த்துட்டோம், சொல்லியிருக்கேன். இப்போ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், எல்லாம் கேட்டுங்க. பெறுதல்கள் பற்று சைடு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொடக்க இருப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொக்கம் வங்கி வரும். அப்போ பெற்றதெல்லாம் வரும். என்ன வித்தம் அது வரும், வசூல் பண்ணது வரும். இப்போது ஒரு பொருளை விற்கிறோம்னாக்கா ரொக்கம் உள்ளே வரும். இப்போ பெறுதல். அதே போல் ஏதாவது பணம் நன்கொடை ஏதாவது வசூல் பண்ணுறனாக்கா பெறுதல் உள்ளே வரும். அப்போ பெறுதல்கள்லாம் பற்று சைடு. ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க நல்லா. அதே போல் செலுத்துறதுலாம் செலவு. ஏதாவது செலவு செஞ்ச, ஏதாவது பொருள் வாங்கின, ஒரு முதலீடு பண்ணுற, அது பொருள் வாங்கினதுக்கு அர்த்தம். அப்போ இந்த பக்கம் வரும். இதுதான் செலுத்துகள். கடைசியில் வந்து வங்கி வேலரை பட்டுனாக்கா உங்களுக்கு வரவு இருப்பிற்கு கொண்டு வரப்பட்டு எழுதியிருக்கேன். அது சப்போஸ் இல்லைனாக்கா இங்கே வந்து நாங்கள் வங்கி இருப்பு வந்து இறுதி இருப்பு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா வங்கி இறுதி இருப்பு ரொக்கம் கொடுத்துட்டாங்க, வங்கி இருப்பு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த கணக்கு படிக்கும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். பெறுதலா செலுத்துதா பாருங்க. தொடக்க வங்கி இருப்பு, தொடக்க ரொக்க இருப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ எழுதுங்க, இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. இப்போ எவ்வளோ ரொக்கம், வங்கி ரொக்கம் கொடுத்துட்டாங்க, வங்கி தொடக்க இருப்பு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ 15,000. ரொக்க இருப்பு 15,000, வங்கி இருப்பு 25,000. பெருது செலுத்தினால பெற்றது அப்படி ஞாபகம் வச்சுங்க. விற்றது, இதில் வசூல் இதெல்லாம் வரும். இது போல் ஈஸியாக ஞாபகம் வச்சு போட்டுடலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, எழுதிட்டோம். நன்கொடை பெற்றது. ஒரு நிறுவனத்துக்கு நன்கொடை வாங்குகிறோம். அப்போ ரொக்கம் பெறுதல். இப்போ நன்கொடை பெற்றது பெறுதல் சேர்த்து வரும். நன்கொடை பெற்றது 48,000 ரூபாய். அதுக்கடுத்து பாருங்க, பழைய உபகரணம் விற்கிறோம். வீட்டில் வேஸ்ட் பொருள் பழைய உபகரணம் இருக்கும் விற்கிறோம். ஆனால் பொருள் விற்கிறோம், ஆனால் பணம் பெறுறோமா, பணம் பெறுதல். அப்போ அது பெறுதல்கள். பழைய உபகரணங்கள் விற்றது. பழைய உபகரணங்கள் விற்றது 26,000. அதுக்கடுத்து பாருங்க, சிற்றுண்டி செலவு செய்கிறோம். ஒரு சிற்றுண்டி டிஃபன் வாங்கி தரோம், காலை டிஃபன் ஏதோ ஒன்று வாங்கி தரோம். அப்போ வந்து சிற்றுண்டி செலவு செய்கிறோம். சிற்றுண்டி செலவு செலுத்துவது. சிற்றுண்டி செலவுகள் எவ்வளோ 13,000.
ரொம்ப ஈஸிங்க. இதெல்லாம் நான் வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே 5 மார்க் எடுக்கலாம். இந்த கணக்கு கேட்டாலும் கண்டிப்பாக கோட்டையிலே கேட்பாங்க. இப்போ மன்ற ஆண்டு விழா வசூல். ஒரு மன்றத்தில் ஆண்டு விழா நடத்துகிறாங்க. அப்போ வந்து பணம் வசூல் பண்ணுறாங்க. அப்போ பெறுதல் பணம் வாங்குறோம். மன்ற ஆண்டு விழா வசூல். மன்ற ஆண்டு விழா வசூல் 18,000. அதுக்கடுத்து டென்னிஸ் மைதான கட்டுமான செலவு. டென்னிஸ் மைதானம் இருக்குது, அது வந்து கட்டுமான செலவு தான் செய்கிறாங்க. அப்போ வந்து செலவு அது. டென்னிஸ் மைதான கட்டுமான செலவு. அவங்க கொடுத்தது அப்படியே தான் சரிங்க. பற்றா வரவுன்னு பார்த்தீங்கன்னா சரி 7,000 ரூபாய். அதுக்கடுத்து அரைக்கொடை நாடக காட்சி வசூல். அரைக்கொடை ஒரு நாடக காட்சி நடத்துகிறாங்க. அது அரைக்கொடையாக வந்து நன்கொடையாக வந்து வசூல் பண்ணுறாங்க. அப்போ வந்து பெறுதல்கள். அரைக்கொடை நாடக காட்சி வசூல். ₹4,000. இப்போ வாடகை செலுத்தியது. எதுங்க வாடகை கொடுக்குறோம், செலவு பண்ணுறோம். வாடகை செலுத்தியது ₹1000. அதுக்கடுத்து காவலாளிக்கு சம்பளம் கொடுக்குறோம். வாட்ச்மேன் இருக்கா, அப்படி வாட்ச்மேனுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறோம். காவலாளிக்கு சம்பளம் கொடுத்தது செலுத்தியது எல்லாம் ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கொடுத்தது ₹12,000. அது வந்து ஒளி ஊட்டி செலவு. இந்த லைட்லாம் போடுறோம் இல்லையா, ஒளி ஊட்டி செலவு, டெக்கரேஷன், அது செலவு தான். ₹16,500. அது வந்து பொழுதுபோக்கு செலவு. பொழுதுபோக்கு செலவு. பொழுதுபோக்கு செலவு 13,500. அதுக்கடுத்து பில்லியர்ஸ் மேஜை வாங்கியது. முதலீடு. ஒரு இதுக்கு வந்து மேஜை வாங்கி போடுறோம். பில்லியர்ஸ் இருக்கு, ஒரு மேஜை வாங்கி போகிற முதலீடு. அப்போ நம்ம பணம் செலவு பண்ணுறோம். பணம் வந்து செலவு பண்ணுறோம். விற்றதனா பெறுதல். பொருள் வாங்கினாக்கா செலுத்தல். ஞாபகம் வச்சுங்க. பில்லியர்ஸ் மேஜை வாங்கியது. மேஜை பில்லியர்ஸ் மேஜை வாங்கியது 5,000 ரூபாய். அரைக்கொடை நாடக காட்சி செலவு. நாடகம் நடத்தணும், அதுக்கு வந்து இங்கே வாங்கணும்ல, அரைக்கொடை நாடக காட்சி வசூல் பண்ணோம் இல்லையா, அது செலவு செய்யணும். அரைக்கொடை நாடக காட்சி செலவு. அரைக்கொடை நாடகம் வசூல் பண்ணுறோம், அது செலவு செய்யணும். எவ்வளோ பாரு, 3,000 ரூபாய். அரைக்கொடை நாடகம் செலவு வச்சா முதலீடுகள் விற்றது. முதலீடுகள் விற்றது இங்கே வரும். முதலீடு விற்றது 12,000 ரூபாய். எல்லாம் எழுதிட்டோம். இப்போ இறுதி இது பிக்கில் எழுதப்பட்டது எழுதிக்கும்.
இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இங்கே என்ன கொடுத்துறாங்க? ரொக்க இருப்பு கொடுத்துறாங்க. ரொக்க இருப்பு கொடுத்துக்கிறாங்க. எவ்வளோ? ரொக்க இருப்பு 12,000 ரூபாய். நீ வந்து வங்கி இருப்பு கண்டுபிடிக்கணும். நீ வந்து வங்கி இருப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இதெல்லாம் கூட்டி போட்டு எவ்வளோ பாருங்க. 25 30 40 40 88,000 88 88 94 1,06,000 1,06,000 1 10 1 28 1 30 1 40 1,48,000 வருதா பாரு. இது இங்கே தனியாக இங்கே போட்டுட்டு கூட்டி போனால் நான் நேராக போட்டிருக்கேன். இங்கே போட்டுக்கிறோம். இப்படி போட்டு 15,000 75,000 போட்டு கூட்டி போடலாம். நான் நேராகவே போட்டிருக்கேன். இப்படி போடணும். சரி, கூட்டிக்கலாமா? வந்து சரிங்க. இப்போ பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாக கூட்டினோம்னாக்கா 1,48,000 வருது. 1,48,000 வருது. இப்போ நம்ம இது இந்த சைடு ஃபுல்லாக கூட்டினீங்கன்னா 98,000 வருது. இதில் மன்ற ஆண்டு விழா ஒன்று 15,000 போட்டு பாருங்க. செலவு மன்ற ஆண்டு விழா செலவு பண்ணதும் இதில் வரும். 15,000 போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 98,000 வருது. 1,48,000 98,000 கழிச்சுன்னா 50,000. இந்த வங்கி இருக்கு தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 50,000. 50,000 இப்போ கூட்டிங்கிறது 62,000 போட்டிங்கன்னா 1,48,000. இப்போ நம்ம அந்த வங்கி இருப்பதான் நம்ம கண்டுபிடிச்ச தொகை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.